அடி வாங்கணும் மாணவடி குடிக்குமா தெரியுதா? அடி வாங்கினியா? என்னையா யாரா உன்னை அடிச்சா? உன்னை அடிச்சாங்களா? அண்ணனோட அடிச்சு எவன் அடிச்சவன்? எவ்வளோ? ஏய் வாடா இங்க. பாபகாரா இருக்குது இவரு. குடிக்கலாம் கையோட குடிக்கலாம். டேய் கையோட வந்துடுறானோ. கையோட வந்து. யாரு இவரு? யாரு? நல்ல மனுஷன். இளவரசன். ஆமா. எல்லாத்துக்கும் கட்டுப்படுற நாமெல்லாம் ஒரு கட்டுப்படுறோம். ஆமா. அப்படி இருக்கும் பொழுது அடிச்சீங்களா? ஆமாடா. அவர் அடிச்சு வலிக்கலாதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? அடிக்கவில்லையா உங்களுக்கு? சத்து கட்ட கூதி மாதிரி அடிக்கிறீங்களா? இவன் பேச்சு கேட்காதீங்க. எத்தனை குடும்பத்திற்கு எடுத்துக்கிறான். அப்பா அடிவாம பாத்து சிரிப்பிய பின்னாடி நின்றுட்டு சபைக்கு தாழ்மையான வணக்கம். மாமா டபுள் வணக்கம். ஏன்டா கஷ்டப்பட்டு முழிச்சு இடுப்பு வரைக்கும் உட்கார்ந்து கூத்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம், உங்களுக்கு டபுள் வணக்கம். அவங்க வேணும்னு தூங்கலைங்க. மாலா கோயிலுக்கு வேண்டுதல் என்ன வேண்டுதல்? இப்ப நம்ம சாமி என்ன என்ன வேண்டிக்கிறோம்? மாரியாயி காளியாயி மதுரை வேறா நான் நினைச்ச நடந்து போச்சுன்னா ஆடு வெட்டுறேன், கோழி இருக்கிறேன், பொங்க வைக்கிறேன், மாவளம் இருக்கிறேன், அளவு குத்துறேன், அக்னி இருக்கிறேன், பூ மிதிக்கிறேன், மொட்டை அடிச்சுக்கிறேன், மணி எடுத்து வைக்கிறேன், வேல் எடுத்து வைக்கிறேன், தட்டை எடுத்து வைக்கிறேன், இப்படி கூத்து வைக்கிறேன்னு வேண்டாம். ஆமா, வேண்டுதல கூத்து. ஆமா, எத்தனை ஆயிரம் அவங்களுக்கு செலவு? ஒரு 35 ரூபா ஆயிருக்குது வரைக்கும் செலவாயிருக்கு. ஆனா தூங்குற வேண்டுதல் பாருங்க. ஆமா, 10 பைசா செலவில்லை. செலவில்லையா? எப்படி செலவெல்லாம் வேண்டுதல்? போன வாரம் கோயில் கும்பிடுறப்ப மாலா கோயில் கும்பிடும் போது வேண்டிக்கிட்டாங்க. எப்படி? அம்மா சாமி பழைய தீபலெல்லாம் சச்சி போயின் பெத்தலெல்லாம் இந்த வருஷம் நான் நினைச்சுக்கிறது நிறைவேற்றினா உனக்குன்னு திருவிழா பெருவிழாவை கொண்டாடி எலிமேடு பொன்னுசாமி செட்டு கொண்டு வந்து உங்ககிட்ட கூத்து வைப்பாங்க. 2ஆம் தேதி தை மாசம் 2ஆம் தேதி மாட்டு பொங்கல் அன்னைக்கு கூத்து வைப்பாங்க. அதுக்குள்ள நான் நினைச்ச கருத்து மட்டும் நீங்க நிறைவேற்றிட்டீங்கன்னா உங்களுக்குன்னு அவங்க வந்து கூத்து ஆடும்போது ஆடுற இடத்துல கூத்தே பார்க்காம படு தூங்கி போடுறேன் அப்படி வேண்டுதலை வச்சு அந்த பெரியவங்க எல்லாம் கோரிக்கை நிறைவேற்றிட்டாங்க. அதனால வேண்டுதலை செலுத்துறாங்க. படுத்தல தூங்கல. ரெண்டு ஒருத்தர் எப்படி சாமி என் சத்திக்கு முடிச்ச அளவுக்கு நான் படுத்துக்கிட்டே தூங்கலனா கூட உக்காந்துக்கிட்டாவது இப்படி பேய் ஆடுற மாதிரி அப்படின்னு வேண்டிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு வணக்கம். ஏன் இவங்களுக்கு எல்லாம் வணக்கம் வைக்கல? என்ன தூங்குறவங்க தெரிய போகுது. சண்டைக்கு வந்துருவாங்க. என்ன 7.5 கோமாளி எல்லாருக்கும் வணக்கம் பெற்று மக்கு பேட்டல அந்த உள்ளூர்ல அந்த பொல்லாப்பு நமக்கு அந்த பொல்லாப்பு தேவையில்லை. போகட்டும். சரி, இந்த சாணாவளத்திலே வாழ்ந்து புகழ் பெற்ற பெரியோருடைய நினைவாக வருடம் தவறாமல் பிடிக்கி ஓரிரவு நாடகமானது இன்றைய தினத்திலே வேண்டுதலின் நாடகமாக அரங்கேற்றம். இன்று வைத்துள்ள நாடகம் என்ன? கணவன் உயிர் காத்த கற்பக வள்ளி நாடகத்தில் நான் வந்திருக்கிறேனே யாருன்னு தெரியுமா? அச்சம் மடம் நாணம் பயற்பம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐம்பொருள் நெஞ்சில் அடக்கி பயத்தோடு பேச வேண்டும்.
யாரிடத்தில் பேசுகிறோம், எதை பேசுகிறோம் என்று அறிந்து தெரிந்து புரிந்து பேச வேண்டும். எல்லாம் தலை விட்டு தடத்துல போட்டு ஜாக்கிரதை. அப்படிங்களா? எவத்து போடுங்க. சரி, ஆறு ரோட்ல போட்டுருங்க. அங்க வேணாங்க. பனைமரத்துல போடுங்க. தலையை வச்சு பனைமரத்துல போடுறது. ஆமா, பனைமரத்துல மேல முட்டி கட்டி இருப்பாங்கல்ல, அதுல போடுங்க. காசு இல்லாம தெளிவு குடிச்சுக்கலாம். அப்பயும் அந்த குடியாரம் புத்தி எங்க போயிருப்பாங்க. சீரும் சிங்கத்தை போல், சிரம் கொண்ட ராங்கை போல், காட்டாட்டு வெள்ளத்தை போல், கட்ட வந்த காளை போல், வெள்ளாட்டு மந்தையிலே வேங்கை பூந்தால் அந்த வெள்ளாடுகளின் நிலைமை என்னாகும்? போச்சு. வந்திருக்கிறேனே ராஜாதி ராஜன், ராஜ மார்த்தாண்டன், ராஜ குலதிலக, ராஜா குலதிலக, ராஜா குலதிலக, ராஜ குலதிலக, ராஜா கோலாகாலன், ராஜா கோணாகாலன், ராஜா கோணாகாலன், ராஜ கிரீடாதிபதி, ராஜா திருடுகுதி, ராஜா கிரீடாதிபதி, ராஜ கிரீடாதிபதி, ராஜஸ்ரீ, ராஜஸ்ரீ, ஸ்ரீ ஸ்ரீ, ஸ்ரீ என்றால் ஒரு மரியாதைக்குரிய வார்த்தை, மரியாதைக்குரிய சொல்லு. ஆமா, ராஜஸ்ரீ, ராஜஸ்ரீ ரகுநாத தொண்டைமான் சொல்ற ரகுநாத தொண்டைமான், தொண்டைமான் ஐய என்னுடைய பெயர் தான் இந்த கலைஞர் தேசத்தினுடைய இளவரசன். என்னுடைய பெயரோ சாந்த சீரன் என்றே. மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய இந்த அருமை தோழியாகப்பட்ட ஸ்ரீ தேவி என்பவர்கள் இருந்து நம்முடைய வேடத்தை பாராட்டி 20 ரூபாய் அன்போடு மாறி வந்துள்ளார். 20 கொடுக்க லட்சமாக மழையாக மணந்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடு இந்த பெரியோருடைய கிருமையினாலே பாராளு செல்வமாக நீருடைய காலம் வாழ வேண்டும் என்று நமது கலைக்குழு சார்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஸ்ரீதேவி அவருடைய குடும்பத்திற்கு நன்றி. என்னுடைய பெயர் சாமசேனாக இருந்தாலும் சாந்த சேலம் கிடைக்கும். உங்க அப்பா அம்மா யார்? என்னை பெற்றிருக்க தாயார் தந்தையார்
அப்பா பேரு போயிட்டா ஓய் ஏனா எங்கப்பா வருவாருண்ணா கேணும் காணல இல்ல காணோம் காணும் ஆமா போடுப்பா என்னடா போடுங்க காணோம்னு கேட்டே இல்ல போயிட்டு இருந்தீங்களா இல்ல காணமே இவ்வளவு பேசிட்டு இருந்தாரு ஏன்னா நானே வந்ததுல இருந்து பாக்குறேன் எல்லா வேலைக்காரரும் உட்கார்ந்து ஆடுறாங்க நீ ஏன் வந்து உட்கார பார்க்க மாட்டேங்கிறீங்க இது ஒரு பெரிய விஷயமாடா உங்க உட்கால பாருங்க உட்காந்து ஆடுறா அது ஒரு விஷயமா சாதாரண விஷயம் ஆட சொன்னா ஆடுறேன் உட்காந்து நீ அட்டு நீ ஆடு நீ கேக்குறது நான் தரணும் அப்படியா ஆடுவியா உட்காந்து ஆடிட்டா நான் நீ கேக்குறது பின்னு குத்துறேன் உன்னை நம்ப மாட்டேன் என்ன பண்ற பந்தயத்துக்கு ஏதாவது கொடு ஏன்னா நீ உட்காந்து ஆடிட்டா பந்தயத்துக்கு என்ன பண்ற பின்னு குத்துறா அது நான் ஒத்துக்க மாட்டேன் ஈன்ட்டு போயிருவேன் பொட்டிக்கார சம்பளம் காலையில் தரேன் யாரு அவரா அட்வான்ஸ் வாங்கி விட்டாரு அவன் ஏற்கனவே அட்வான்ஸ் வாங்கி திட்டான் இப்போதைக்கு நீ கேக்குறது தந்துடுறா அப்படியா ஆமா எது வேணாலும் கொடுப்பேன் எது வேணாலும் சரி நீ உட்காந்து மட்டும் ஆடி பாரு காட்டு பார்க்கலாம் மக்களுக்கு உட்காந்து ஆடிட்டா இது மாதிரி கோமாளி உட்காந்து ஆடு யாரும் பாத்துக்க மாட்டாங்க நீ உட்காந்து ஆடு பார்க்கலாம் ஆடிட்டா நீ கேக்குறது நான் தரேன் அப்படியா ஆமா உன்னை நம்புறதுக்கு என்னடா வம்பா இருக்குது ஏதாவது கொடு பாத்தியா உண்மைப்பாக நான் பேருனா செல்வம் செல்வம் மகள் உட்கார்ந்து ஆடுறதுக்காக 10 ரூபாய் கொடுத்துள்ளார் அப்படியா அவருக்கோசரம் அவருக்காக உட்கார்ந்து ஆடு பார்க்கலாம் ஐயா செல்வம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய கலைக்குழு சார்பாக மனமார்ந்த நன்றி வணக்கம் வணக்கம் உட்கார்ந்து போட்டுமா உட்கார்ந்து மட்டும் நல்லா கேளுங்க உட்கார்ந்து ஆடணும் என்ன பண்ணிட்டீங்களா பதில் செய்கிறப்பா உட்கார்ந்து ஆட சொன்னா உட்கார்ந்த இடத்துல மாறு அடிச்சுட்டீங்க என்ன பதிவு போட உட்கார்ந்து ஆட சொன்னேன் என்ன பண்ண உட்கார்ந்தா அவரால் ஏது செய்து உட்காந்தாரு ஆமா நான் ஏந்துச்சுனா இல்லையா உட்காந்து ஆடணும் இல்லையா யாரு ஜெயிச்சா நீதானா ரைட்டா தப்பானா அப்ப நான் ஜெயிச்சேன் இல்லையா ஓடி போ வந்து விட்டா 10 மாதம் 300 நாட்கள் 3000 ரசிகர் அடைகள் என்னுடைய அங்கத்திலே சுமந்து பெற்ற என்னுடைய தாயார் பெயரோ சத்தியவதி என்று சொல்வார்கள். தாயார் சத்தியவதி, தந்தையார் சத்திய சீரன். என்னுடைய நாடோ கலிங்க தேசம். கலிங்க தேசத்தை ஆண்டு வந்தாலும் மாதவா நாட்டில் குறைவா, நகரத்தில் குறைவா, சொத்தில் குறைவா, சுகத்தில் குறைவா, காசு பணத்தில் குறைவா, எந்த குறையவே இல்லாத இந்த சாந்த சிலனுக்கு ஏற்பட்டதவா மாதவா ஒரு எப்பேற்பட்ட குறை தெரியுமா? நாட்டு இளவரசன் நீங்க புலம்புறீங்கன்னா என்ன காரணம்? பிறந்து வளர்ந்து வாலிபம் அடைந்து இப்பொழுது நான் இந்த பருவத்தில் இருக்கிறேன். ஆனால் நான் பிறந்த உடனே என்னுடைய தாயார் என்னை விட்டு பிரிந்து விட்டாரடா நண்பா. யாருக்கு என்ன பாவம் செய்தேன், யாருக்கு என்ன தீங்கு நினைத்தேன்? பிஞ்ச குழந்தையாக இருக்கும் பொழுது நான் பிறந்த உடனே என்னுடைய தாயார் என்னை இந்த உலகத்தில் படைத்துவிட்டு தன்னுடைய உயிரை கொடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றி இந்த உலகத்தை விட்டே போய்விட்டாரடா நண்பா. அம்மா இல்ல, தாய் இல்லாத பிள்ளையாக இந்த தரணியில் நான் வாழ்ந்து வருகிறேன். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை
எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா, இளவட்டமானாலும் என்ன தேய்ச்சி குளிக்க வைப்பா. ஏமாத்து பிள்ளைய நம்பி இதயத்தை பறி கொடுப்பா. கத்தெரும்பு உன்னை கடிச்சா கண்ணிட்டு அவ துடிப்பா, கத்தெரும்பு உன்னை கடிச்சா கத்திக்கிட்டு அவ துடிப்பா. பெத்தவளுக்கு கை மாறுதா பேச சொல்லி அவன் நினைப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. பட்டினியை கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பட்டினியை கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா. பால் கொடுக்க பிள்ளை முகம் பார்த்து சிரிக்கிருப்பா, பால் கொடுக்க பிள்ளை முகம் பார்த்து பசி மறப்பா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நீளாம பிடிக்க வைப்பா, இஞ்சி விரலில் நகம் கடிப்பா, பேச சொல்லி அவ சிரிப்பா. உனக்கு எனக்கு அம்மா ஒருத்தி தானடா, தெய்வம் உலகத்திலே இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆமா சாமி, உலகத்துல எத்தனையோ வாங்கலாம். காசு பணம் சொத்து சுகம் ஆஸ்தி அரவணை அத்தனையுமே இருந்து எதற்காகிறது? எத்தனை இருந்து பெற்ற தாய்க்கு ஈடாகுமா? அருமையான பாடல். மந்திரியாக இருப்பதற்கு ஒரு பலன் இதுதான். இருந்தாலும் தாய் இல்லாத குறையினுடைய தந்தையார் தீர்த்து வருகிறார். பிறந்த நாள் முதலாக என்ற நாள் வரைக்கும் தாய் இல்லாத குறையே எனக்கு தெரியாமல் விடுக்கி என்னை வளர்த்து வருகிறார் என்னுடைய தந்தையார். இருந்தாலும் சரி, தினந்தோறும் காலையில் எழுவது காலக்கடை முடித்து விட்டு என்னுடைய தந்தையாருடைய பாதத்தை பணிந்து விட்டு பிறகு குருவட சாலைக்கு சரி மல்யுத்தம், வில்வித்தை, குதிரையேற்றம், யானையேற்றம், அவாயுத பயிற்சி, சண்டை பயிற்சி என்று சொல்லக்கூடிய சகலகலா வித்தைகள் அத்தனையும் கட்டுவிடுவதற்காக இந்த சாதத்தில் நான் புறப்பட வேண்டும். சரி, தந்தையாரை காண போக வேண்டும். புறப்படுவாங்களாம். அப்ப மல்லிகை மலர் எடுத்து
மலர் கண்டு மனப்பாக போட்டி செய்தேன் மல்லிகை மலர் கொண்டு மனப்பாக போட்டி செய்தேன் அப்ப போட்டு மலர் எடுத்து உடம்பாக போட்டி செய்தேன் எப்படி பண்றாங்க? என்ன பண்றாங்க? உட்காந்து சீட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்படியா? போலீஸ் போன் சொல்லு. போலீஸ் போன் பண்றாங்க. முதல்ல நீதான் அக்யூஸ்ட். அப்படியா? எப்படி ஆடுறாங்க? ஏதோ பாராட்டியா ஒண்ணு மதிப்பிற்கு மரியாதைக்கு முறையே அண்ணாராகப்பட்ட இன்னும் மணிகண்டன் அவர்களும் இன்னும் அருமை இன்னும் சகோதராகப்பட்ட இன்னும் அறிகரன் அவர்களும் அவர் பெயர்படிக்காக அண்ணாராகப்பட்ட 100 கொடுத்தீங்களா பேரு இதுதான் அவர் போயிட்டாரு உட்காந்து அவரும் அவரோட சொத்துல இருந்து நமக்காக 100 ரூபாய் அன்போடு வாரி வழங்கியுள்ளார். வாரி வாரி வழங்கி இருக்கிறார். அண்ணவருடைய குடும்பமானது இன்னும் நமது சமயபுரத்து மாரியம்மனுடைய அருள் பெற்று அவருடைய குடும்பமும் நலமும் வளமாக பல்லாண்டு பல்லாண்டு வளவோடி ஆண்டு நீடூடி வாழ்ந்திருக்க வேண்டும். ராமோகம் செய்யும் மகனே தன்னுடைய பாதார் விந்த கவனங்களுக்கு ஆதாரமாக மகனாகப்பட்ட சாந்தசீலன் பள்ளிக்கு முல்லை மற்றவர் மறிக்குருந்து பார்ஜாதம் சொல்லக்கூடிய அனைத்து விதமான வாசராதிமர்களை கொண்டு வந்து மண்ணினால் பாதங்களை கழுவி மத வட்டாரியா நிறுத்தி தன்னுடைய பாதத்திற்கு வணக்கம் செய்யணும்ப்பா. மகனே சாந்தசீலா தந்தையாருடைய பாதத்தை படித்ததாலே நீ இந்த பரந்த பூவுலகே எப்படி